இட்லி தோசைக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி ரொம்ப சிம்பிளா சூப்பரான டேஸ்ட்ல சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்ப வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல இட்லி தோசைக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாஜி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த சட்னி பண்றதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட கடலை பருப்பு, ஒரு 10 பல் கிட்ட பூண்டு, அடுத்து ஒரு 10 போல வரமிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல செந்நிறத்துக்கு வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா பருப்பு மிளகாயும் டக்குன்னு தீஞ்சு போயிடும். அதனால முடிஞ்ச வரை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விடுங்க. இப்ப பாருங்க, நம்ம போட்ட பொருளோட கலர் எல்லாம் நல்லாவே மாறிடுச்சு. இந்த டைம்ல இதுல நான் இன்னைக்கு ஒரு 5ல இருந்து 6 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பழமா போடணும், அப்பதான் இந்த சட்னியோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதையும் போட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். உப்பு போட்டு வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாவே நமக்கு வதங்கி கிடைக்கும். தக்காளி இருக்கிற இடம் தெரியாம வதங்கி வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். அதனால ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மூடி வச்சிருங்க. தக்காளி நல்லா சாஃப்டா மசிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கிட்டே ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஜூஸா வதங்கி வந்த பிறகு இதுல அடுப்பு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு சின்ன முடி தேங்காய் எடுத்து துருவி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கேஸ ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல சட்னி பதத்துக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அதே கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்து, ஜீரகம், இது 3 மட்டும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்த அளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதுல உள்ள சூட தணிச்சு விட்டுறலாம். இதுல உள்ள சூடு நல்லா தணிஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னி எடுத்து அதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லிக்கோ தோசைக்கோ சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 5 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.